தனி மனிதன் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஒரு சொந்தமாக ஒரு கனவு வீடு, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணுங்க அப்படிங்கிறது ஒரு மனிதனோட அடிப்படையான ஒரு தேவைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உணவு, உறைவிடம், நம்மோட உடை அப்படிங்கிறது எப்படி அடிப்படையோ அந்த மாதிரி சொந்தமான ஒரு வீடு நம்மளுக்கு தேவை. இன்னைக்கு ஒரு கார் அப்படிங்கிறது அனாவசியமா ஒரு ஆடம்பரமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு அவசியமானதா மாறிப்போச்சு. ஒரு வீட்டுக்கு ஒரு காரு, 2 அ இருசக்கர வாகனங்கள் அப்படிங்கிறது அடிப்படையில தேவையான இருக்கு. உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு தேவை இருக்கு. குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த ஒரு கல்வியோட எதிர்காலத்த குடுக்க வேண்டிய தேவை இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதே மாரி ஒரு பொருளாதார சுதந்திரம். ஒரு தன்னிறைவான ஒரு பொருளாதாரம். அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம ஒரு எடுத்துக்காட்டா பேசணும் அப்படின்னா, நான் ஒரு ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு போயிருக்கேன். அங்க ஒரு ஷர்ட் எனக்கு புடிச்சிருக்கு. அந்த ஷர்ட்ட வாங்கணும் அப்படின்னா, நான் பில் பார்க்காம வாங்குவது. அந்த டேக், அந்த பிரைஸ் டேக்க பார்க்காம வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்போ இருக்குதோ, அப்போ நான் என்ன நிறைவான ஒரு பொருளாதாரத்தை பெற்று வாழுகிறேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அந்த அடிப்படையில பொருளாதார சுதந்திரம் எல்லா மனிதனுக்கும் தேவை. அதே மாரி தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வளரணும். நான் ஒரு அடிப்படையில ஒரு சிறந்த அ ஒரு விஷயங்களுக்கு முன்னேற்பாடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில நான் ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ஒரு உயர்ந்த மனிதராக மாறணும் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாரோட தேவையா இருக்கும். அதே மாரி சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்தவங்களுக்கு நான் உதவணும். ஏன்னா இந்த சமூகத்தில நான் ஒரு ஒரு மனிதனா அங்கமா இருக்கேன். அப்போ சமூகத்தில என்னால செய்ய முடிஞ்சத செய்யணும். அதே மாரி மதிப்பும், மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதராக மாறணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? யாராவது ஒரு 10 பேர் நம்மள வாழ்த்தணும். அவங்க நம்மள ஒரு மரியாதையா பார்க்கணும். நம்ம அவங்ககிட்ட உயர்ந்த மனிதனா இருக்கணும். அப்படிங்கிறது எல்லாருக்குமான விருப்பமா இருக்கு. அந்த எல்லா நீங்க உங்களோட தேவைகளும் நிறைவேத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தான் இங்க லிமோசான் ஃபின்டாஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிறுவனம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வழங்குறாங்க. லிமோசான் ஃபின்டாஸ பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட நிறுவனம்? 2018 துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஸோ 2018 அப்படின்னா ஒரு 7 இயர்ஸ் 80ஸோட ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் நம்ம லெமோசான் நிறுவனம். லெமோசான் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கோட்டா, ராஜஸ்தான்ல துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஒரு இ-காமர்ஸ் நிறுவனமாக ஜூலை மாதம் 2018ல துவங்கிய நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, கடன் இல்லாத ஒரு மில்லினியர் கம்பெனியா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 100 கோடி அசெட் இருக்கு அப்படின்னா கூட 200 கோடி கடன் இருந்தா, அத நம்மோட பேலன்ஸ் அப்படிங்கிறது சரியான இருக்காது. இங்க கடன் இல்லாத ஒரு மில்லியனியர் கம்பெனியா இருக்கு. ஒரு 8 விதமான துறைகளை இந்த படிப்படியா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு துறையில நம்ம பெரிய ஆளுமை சிறந்த ஒரு வியாபாரத்த அவங்க துவங்கி வழிநடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இ-காமர்ஸ் நிறுவனம் தொடங்கி இன்னைக்கு பல்வேறு விதமான செக்டார்ல இருக்காங்க. இந்தியாவில முழுமையாக ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனமா மாறி வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் 2026ல 12 நாடுகள்ல தனது வியாபாரத்தை விரிவாக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான வேலைப்பாடுகளும் செய்திருக்காங்க. நம்ம அதிகபட்சம் ஒரு 3 மாதத்திலிருந்து 4 மாதத்துல 12 நாடுகளுக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனமாக மாறக்கூடிய இந்த லிமோசான் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு சட்டப்பூர்வமாக இந்தியால ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா, நிச்சயமாக லீகல்ல நிறைய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த அடிப்படையில நம்மோட ஜிஎஸ்டி இருக்கு, பேன் இருக்கு, டான் இருக்கு, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்ப்பரேஷன் இருக்கு. இந்தியால முழுமையாக சட்டப்படியாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். நிறுவனத்தோட 4 கீ ஏரியா என்னங்க? இன்னைக்கு இ-காமர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தக்கூடிய ஏரியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரி. எவ்வளோ பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரினா, உலகத்தில 6 பேரை ஒரு வரிசையில நிறுத்துறோம்னா, 6வது நபர் இந்திய நபரா தான் இருப்பாங்க. அடுத்த 6 பேர்ல பார்த்தா ஒரு இந்தியரா தான் இருப்பார். அப்போ உலகத்தில மிகப்பெரிய சந்தை இருக்கு. அந்த சந்தை இ-காமர்ஸ் நிறுவனம் படிப்படியாக ஒரு பெரிய வியாபார ஒரு சந்தையா இருக்கக்கூடிய இந்தியால, ஒரு சுதேசி நிறுவனமாக துவங்கி ஒரு பெரிய ஆளுமையை செலுத்தக்கூடிய ஒரு கீ ஏரியா தான் இ-காமர்ஸ் இருக்கு. அந்த இ-காமர்ஸ் குறிப்பாக ஆர்கானிக் ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா நம்ம நிறுவனம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம் ஆன்லைன் எஜுகேஷன் மிக உயர்ந்த ஒரு ஆளுமையை செலுத்தக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு. அத நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்றோம். ஒரு பெஸ்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மக்களுக்கு வழங்கணும். ஏன்னா இன்னைக்கு பாப்புலேஷன் கண்ட்ரியில இளைஞர் நிறைந்த ஒரு இந்தியாவா இருந்தாலும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்ப குடுக்க முடியுமா அரசாங்கத்தாலனா? குடுக்க முடியாது. ஒரு தனியார் நிறுவனங்கள தான் எல்லாத்துக்கும் ஒரு வேலைவாய்ப்ப குடுக்க முடியுமானா? குடுக்க முடியாது. அப்போ ஒரு என்டர்பிரனர் மாறணும். நம்ம முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை தான். ஒருத்தர போய் வேலைக்கு நிக்காதீங்க. வேலை குடுக்கக்கூடிய நபராக மாறுங்க அப்படின்னு சொல்றத ஒரு என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறத அவங்க ஊக்குவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில பெஸ்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய வழங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம லிமோசான் நிறுவனத்தோட ஒரு தாரக மந்திரமா இருக்கு.
ஒரு இ-காமர்ஸ் கம்பெனியாக துவங்கி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ரெண்டாவது ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் படிப்படியாக வளர்ந்த ஒரு நிறுவனமாக இருக்குது. அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப ஐடியில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஐடி செக்டாரில் பல்வேறு விதமான ஒரு வாய்ப்புகளை வழங்கியிருக்காங்க. ஒரு மேனுஃபேக்சராக பெஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்டை என்னென்ன ஏரியாவில் ஒரு குவாலிட்டி ப்ராடக்டை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஹெல்த் கேர்லேருந்து ஆரம்பித்து பர்சனல் கேர், அக்ரிகல்ச்சர், பேபி கேர், கிச்சன் கேர், உமன் கேர், ஹோம் கேர், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்மளோட மஞ்சள் பொடியிலிருந்து ஆரோக்கியமாக தயாரிக்கப்பட்ட ஒரு மஞ்சள் பொடியிலிருந்து ஆரம்பித்து ஒரு 650 ப்ராடக்டை இன்றைக்கி ஓன் மேனுஃபேக்சராக வச்சுருக்காங்க. மிக விரைவில் லட்சக்கணக்கான ப்ராடக்டை ட்ரேட் பண்ணக்கூடிய உடனே ஒரு இ-காமர்ஸ் நிறுவனம் எல்லா பொருட்களையும் தயாரிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ பெரிய பெரிய பிராண்ட் இருக்க அந்த பெரிய பெரிய பிராண்டையும் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் நிறுவனமாக நம்ம விரைவில் மாற இருக்கும். லிமோசானோட இன்ஃபோடெக் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்கில் பல்வேறு விதமான முயற்சிகள் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற முயற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுல நம்ம லிமோசானுக்கு 7.5 லட்சம் கஸ்டமர் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டே சேல் பண்ணியிருக்கக்கூடிய நிறுவனத்தோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசன்டேஷன் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி லிமோசானோட எஜுகேஷன் அகாடமி. அது என்னங்க எஜுகேஷன் அகாடமி அப்படின்னா, 3 லட்சம் வெரைட்டி ஆஃப் கோர்சஸை இங்கே ஆன்லைனில் படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளோட கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக ஒரு கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணுமா படிச்சுக்கலாம், ஒரு ஸ்டிச்சிங் படிச்சுக்கணுமா படிக்கலாம், ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணுமா படிச்சுக்கலாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அது பேங்கிங் இருந்தாலும் சரி, ரயில்வே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்சூரன்ஸோட எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நான் வெற்றி பெற்று ஒரு வேலை கிடைக்கணுமா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் படிப்படியாக என்ன விதமான கோர்சஸ், அதாவது ஒரு கோடிங் படிக்கணுமா, நான் ஒரு இளைஞராக இருக்கேன் எனக்கு ஒரு கோடிங் படிக்கணும் அதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி லிமோசானோட எஜுகேஷன் அகாடமின்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 3 லட்சம் வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. யோகாலேருந்து ஆரம்பித்து ஏன்னா 3 லட்சம் கோர்சஸ் அப்படின்னா என்ன ஏரியாலையும் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவரேஜ் அப்படிங்கிறது நம்ம நிறுவனம் வச்சுருக்காங்க. ஃபின்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனம். லிமோசானோட தாரக மந்திரம் என்ன, லிமோசான் வேகர் பாலிசி. நிறுவனத்தோட லாபத்தில் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு பங்கு தரணும் அப்படிங்கிறதான் டே ஒன்லேருந்து நம்மளோட நிறுவனத்தோட தலைவர் சிஎம்டி பல்வீந்தர் சிங் சாரோட எண்ணமாக இருக்குது. அந்த அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பிஸ்னஸ் பார்ட்னராக தான் நம்ம இன்விடேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது என்னங்க பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தோட பிஸ்னஸ் பார்ட்னராக இணையின் மூலமாக அவங்களோட தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம நிறுவனம் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான சேனல் பார்ட்னர் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க்கை உருவாக்கக்கூடிய முயற்சி இருக்காங்க. படிப்படியாக மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தோட ஒரு வாய்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ பெரிய நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்தில் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இணைவதற்கு என்ன தேவை? அது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு தேவை. ஒரு பிஸ்னஸில் இப்போது இந்தியாவில் ஒரு பெரிய ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக ஐஃபோன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஐஃபோன் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிட்டி, எக்ஸாம்பிள் ஒரு கோயம்புத்தூர் பகுதியில் அந்த ஐஃபோனோட ஒரு ஷோரூம் நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக மாறணும் அப்படின்னா நம்ம ட்ராக் ரெக்கார்டு பார்ப்பாங்க. என்ன ட்ராக் ரெக்கார்டு, இவங்க எத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, இவங்க ஏற்கனவே பண்ண பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பில்டிங் அசட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இல்லை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொடர்ந்து ஒரு 3 வருடம் இவங்க பயணப்படக்கூடிய ஒரு பணம் அவங்ககிட்ட இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் பிஸ்னஸ் பார்ட்னராக அவங்க இணைப்பாங்க. ஆனால் நம்ம லிமோசான் ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பார்ட்னராக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு வழங்குறாங்க. அப்போது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிஸ்னஸில் பணம் இருந்தால் மட்டுமே பணத்தை சம்பாதிக்க முடியும். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இங்கே முதலீடே தேவையில்லை. என்ன காரணங்க, அந்த மாதிரி உலகம் மாறி இருக்கு. இந்த உலகத்தில் 95% மக்கள் இன்னும் பணத்தை தேடி தான் போயிட்டுருக்காங்க. பணத்தை தேடி போனால் நிச்சயமாக அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. அவங்க கண்டுபிடிச்சா நிச்சயமாக செல்வந்தர் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்மாக தான் இந்த லிமோசான் அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம், எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எவ்வளோ நாள் சம்பாதிக்கலாம், எவ்வளோ கால அளவுனாலும் சம்பாதிக்கலாம். ஒரு கேரியர் பிளான் நம்மளோட வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தொடர்ந்து லிமோசானில் பிஸ்னஸ் பார்ட்னராக செய்யலாம். அப்போ இங்கே என்னங்க குவாலிட்டி தேவை, இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை,
இப்போ ஒரு ஐஃபோனோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும்னா இதெல்லாம் இப்போ தேவைன்னு பார்த்தோம். ஆனால் லிமோசானில் பிஸ்னஸ் பார்ட்னராக இணையணும்னா என்னெல்லாம் தேவை? ரூபாய் 1248 போதுமான படமாக போதும். வெறும் 1248 இன்றைக்கி யாருக்குங்க இந்த பணமை அஃபோர்ட் பண்ண முடியும்? யாருக்கு இது உகந்த பணம் அப்படின்னா எல்லாருக்கும். ஒரு ஏழையாக இருக்கிறாங்க, அவங்க டெய்லி இன்றைக்கி உழைச்சாதான் சம்பளம் அப்படின்னா கூட அவங்களால கூட ஒரு 10 நாள் சேமித்து வச்சா கூட இந்த பிஸ்னஸை துவங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக துவங்க முடியும். அந்த மாதிரி எல்லோருக்குமான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த லிமோசான் அமைஞ்சிருக்கு. அப்போ ஒன்று அடிப்படையில் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. 95% மக்களுக்கு பணம் தேவை. 5% மக்கள் பணத்தை வச்சுருக்காங்க. அவங்க பணத்தை பெருக்குவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக லிமோசானில் இருக்குது. ஸோ 100% சரியாக சொல்லணும் அப்படின்னா கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேவை. ரைட்டுங்க. படிப்பு தேவையா? தேவையில்லை. அழகாக இருக்கணுமா? தேவையில்லை. ஏதாவது ஒரு குவாலிட்டி தேவையா? அனுபவம் தேவையா? எதுவுமே தேவையில்லை. என்னங்க தேவை? ரூபாய் 1248 18 வயது நிறைந்த ஒரு நபரும் வாழ்வில் முன்னேற துடிக்கக்கூடிய எல்லோ நபருக்கும் நான் ஏற்கனவே வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரெண்டாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருமானம் கிடைக்காதா? மாதம் ஒரு 5000 கிடைக்காதா? மாதம் ஒரு 10,000 கிடைக்காதா? இல்லை மாதம் 50,000 கிடைக்காதா? இந்த வேலை எனக்கு ரொம்ப எப்போமாவது இந்த வேலையை விடணும்னு தோணுது. அப்போது நான் ஒரு பிஸ்னஸில் வெற்றி பெற்று அந்த வேலையை விட்டுருவேங்க. இந்த மாதிரி வாழ்வில் முன்னேற துடிக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரியான களம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறுவனத்தோட ப்ரெசன்டேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய ஒரு 25 நிமிஷத்தில் இந்த ப்ரெசன்டேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, லிமோசான் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தில் 1248 செலுத்தி நம்மளோட பெயர், நம்மளோட முகவரி, நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட இமெயில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேஒய்சி ஆதார், பேனு, பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா இங்கே பிஸ்னஸ் பார்ட்னராக இணைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த 1248 இந்த பிஸ்னஸ் பார்ட்னராக இணைஞ்சால் நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதெல்லாம் தேவை. ஏன்னா கம்பெனி பெரிய கம்பெனின்னு பார்த்துட்டோம். நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இணைஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த 1248 2 விதமான வியாபாரம் நம்மளுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒன்று லிமோசானோட ஹெல்த் கேர் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட், நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இரண்டாவது ஃபின்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டம் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் நம்ம இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த லிமோசான் ஹெல்த் கேர் ப்ராஜெக்டில் 749 நம்ம செலுத்தக்கூடிய அந்த 1248 749 இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் 499 ஃபின்டாஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபீயாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 749 நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த 10 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். 749 நம்ம பணம் செலுத்தி பிஸ்னஸ் பார்ட்னராக லிமோசானோட ஹெல்த் கேர் ப்ராஜெக்டில் இணைஞ்சோம்னா 5 விதமான பெனிஃபிட் கிடைக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்டெம் க்ரோ க்ரீன் டீ அப்படிங்கிற அருமையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை தந்துடுறாங்க. இந்த ப்ராடக்ட் என்ன செய்யுங்க? ஆரோக்கியமான உடல் அமைப்பை பெற்று வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தரும். இது காலையில் ஒரு ஹாட் வாட்டரில் காஃபி டீக்கு பதிலாக குடித்து வந்தோமானால் ஒரு 30 நாளுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். இது ஆரோக்கியமான உடல் அமைப்பு ஏங்க தேவை? இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சுகர் அப்படிங்கிறது, டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஊருக்கு ஒன்று இருந்தது, அப்புறம் தெருவுக்கு ஒன்று மாறிச்சு, அப்புறம் வீட்டுக்கு ஒன்றா இருந்தது, இப்போ வீட்டுக்கு 2 3 ஆகிப்போச்சு. அதே மாதிரி உயிர்கொல்லி நோய்கள் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு டயபெட்டிஸாவது என்ன படிப்படியாக ஒரு 20 வருஷம் 30 வருஷத்தை கொள்ளும், ஒரு மனிதனை கொள்ளும். ஆனால் இன்றைக்கி கேன்சர்லேருந்து ஹார்ட் டிசீஸ் எல்லாம்னா உடனடியாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதற்கான முதற்படியாக ஸ்டெம் க்ரோ க்ரீன் டீ அப்படிங்கிற 999 மதிப்புள்ள ப்ராடக்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது 5 லட்ச ரூபாவோட இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துறாங்க. அது என்னங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்னா, ஆக்சிடென்டல் எனி ரிஸ்க்னா 5 லட்ச ரூபா, நார்மல் ரிஸ்க்னா 2.5 லேக், ஆக்சிடென்டலில் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக 2 லட்சம். இந்த மாதிரி ஒரு கவரேஜ் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கவரேஜை நம்ம லிமோசான் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் நமக்காக தராங்க. மூணாவது ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துறாங்க. இந்த ஸ்மார்ட் கார்டுனா என்னங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய 650 ப்ராடக்ட் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய லட்சக்கணக்கான ப்ராடக்ட்டுகளை நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஸ்மார்ட் கார்டு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்க மாதிரி ஒரு 16 டிஜிட்டில் நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்க. இது ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு கார்டாக இருக்கும். இதன் மூலமாக நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்டை எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா கூட நம்ம டிஸ்கவுண்டில் வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இது நமக்கு மட்டுமே உகந்த ஒரு 3வது பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. 4வது பெனிஃபிட் நம்ம லிமோசானோட ஆன்லைன் எஜுகேஷன் அகாடமி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 3 லட்சம் வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3 லட்சம் வெரைட்டி ஆஃப் கோர்சஸை நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இணைவதன் மூலமாக
கட்டணம் இல்லாமல் படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம எந்த விதமான ஃபீஸும் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நம்ம லாகின் பண்ணி படித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இது 4வது பெனிஃபிட். 5வது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நிறுவனத்தில் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் தான் இணைகிறோம். அப்போ நம்ம செலுத்திய ரூ. 759 வேகர் அப்படின்னு பாலிசி அப்படிங்கிற அடிப்படையில் டெபாசிட்டாக கருதி நிறுவனத்தோட லாபத்தில் நமக்கு ஒரு பங்கு டெய்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ரூ. 1 50 காசு என்ன லாபம் வருதோ அதை கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம ரூ. 749 கூட என்ன லாபம் கிடைக்குதோ இந்த ரெண்டையும் சேர்த்து 18வது மாதம் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ எவ்வளோங்க கிடைக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா, குறைஞ்சது 3 மடங்கு, அதிகபட்சம் 5 மடங்கு நம்ம லாபம் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு. நம்ம ப்ராடக்டை வாங்கிடுறோம், இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துட்றாங்க, ஸ்மார்ட் கார்டு கையில் கொடுத்துட்றாங்க, நமக்கான எஜுகேஷன் அகாடமி கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் நம்மளோட பணமும் லாபத்தோட திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது லிமோசானோட ஹெல்த் கேர் ப்ராஜெக்டில் இணைந்த ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு 15 விதமான வருமான வழிகளில் ரூபாய் 350 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். எவ்வளோங்க? 350 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். இது என்னங்க, ஒரு 749 ரூபாய் 350 கோடி ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்கிறீங்க, ஏதாவது கதை விடுறீங்களா அப்படின்னா, இந்த உலகம் நீங்கள் என்ன விதத்தினாலும் எடுத்து பாருங்கள், நம்ம பணத்தை தேடுகின்ற மனிதர்கள் அதிகமாக இருந்தால் கூட பணத்தை சம்பாதித்து நிரூபிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எல்லா விதமான மொபைல் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் எடுங்க. இந்த அப்ளிகேஷன்லாம் குறைஞ்சது 15 வருஷத்துக்கு மேலே உருவாயிருக்காது. 15 வருஷம், ரொம்ப 15 வருஷமே அதிகம். 15 வருஷத்துக்கு மேலே எந்த அப்ளிகேஷனும் இந்த உலகத்தில் உருவாயிருக்காது. ஏன்னா Web 2 காலகட்டத்தில் தான் இந்த அப்ளிகேஷன்லாம் உருவாச்சு. அப்போ 15 வருஷம் ட்ராக் ரெக்கார்டில் உலக பணக்காரர் எடுத்து பாருங்கள், ஒரு 1000 பேர் எடுத்து பாருங்கள். 1000 பேரும் முதலீடே இல்லாத அவங்களோட அறிவை பயன்படுத்தி, ஸ்மார்ட் ஒர்க்கை பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 1000 பணக்காரர் எடுத்துருங்க, முதலீடு பண்ணி யாரெல்லாம் பணக்காரர் இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன புத்திசாலித்தனத்தை ஐடியா மூலமாக யாரெல்லாம் பணக்காரர் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். 1000 பணக்காரர்களில் 900 மேற்பட்ட பணக்காரர்கள் அவங்களோட புத்திசாலித்தனத்தால் தான் பணக்காராயிருங்க. முதலீடு அவங்களுக்கு தேவையில்லை. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியில் 15 விதமான வருமான வழிகளில் லிமோசானோட இ-காமர்ஸ் கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம 350 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். இது எப்படிங்க சம்பாதிக்கலாம்? நேரத்தையும் பணத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. எப்படிங்க அந்த நேரத்தையும் பணத்தையும் பெருக்கலாம்? கடவுள் 24 மணி நேரம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் டெய்லி வேலை செய்ய முடியும். அதுக்கு மேலே தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. அப்போ 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் கிடைக்கும். அதுதான் வேலைக்கு போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு பணம் அதிகமாக வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு 10 பேரை வேலைக்கு வைக்கணும், ஒரு 100 பேரை வேலைக்கு வைக்கணும், ஒரு 1000 பேரை வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார்னா அவர் நிச்சயமாக பணம் சம்பாதிப்பாரா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இங்கே லிமோசான் கொடுக்குறாங்க. 749 ரூபா செலுத்தி நம்ம எப்படி பிஸ்னஸ் பார்ட்னராக இணைஞ்சு இந்த 5 விதமான நன்மைகளை பெறுறோமோ அதே அடிப்படையில் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அடிப்படையில் யாருக்கெல்லாம் பணம் பற்றாக்குறையில் வாழ்கிறோமோ அப்படிங்கிற கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் ஆயிரக்கணக்கான கான்டாக்டில் 95% மக்கள் பணத்தை பற்றாக்குறையில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு 2வது வருமான வாய்ப்பு தேவையான தேவை. இந்த 1000 கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருங்க? நம்ம சொந்தக்காரராக இருப்பாங்க, நம்ம நண்பராக இருப்பாங்க, நம்ம கூட படித்தவங்களாக இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம கூட வாக்கிங் வரக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த 1000 பேர். இந்த 1000 பேருக்கும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது. அவங்க உங்களோட வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் நீங்கள் ஒரு சேட்டிங் பண்ணீங்க, அவங்க கூட பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வருவார், ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு, அதன் மூலமாக நான் பெரிய பணக்காராயிருவேன், இல்லை என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லோருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது. அவங்கள சந்தித்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் செல்வந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த குடும்பங்களுக்கும் பொருளாதார விடிவெள்ளியாக நம்ம தேடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 15 விதமான வருமானம் என்னங்க? டைரக்ட் இன்கம் அப்படின்னு என்னங்க? நீங்கள் இந்த 950 ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்கள் யாருக்கு கடமைப்பட்டிருக்காங்களோ, உங்களுக்கு யார் கடமைப்பட்டிருக்காங்களோ ஒரு 10 பேரை நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் 1248 ரூபா முதலீடாக போடலாம், முதலீடாக போட்டு ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா இந்த மூலமாக ஒரு 500 கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கை பயன்படுத்தலாம். பிடிஎஃப் இருக்குது, உங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நண்பர்கிட்ட அவங்கள்ட்ட பேச வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை அறிமுகப்படுத்தும் போது ரூபாய் 749 லிமோசானில் செலுத்தும் போதே நமக்கு 500 ரூபாய் டைரக்ட் இன்கம் கிடைக்கும்.
அப்ப என்னங்க அர்த்தம்? நமக்கு கிடைச்ச மாரி 5 விதமான பெனிஃபிட் அவருக்கும் கிடைக்கும். அது இல்லாம எனக்கு 66% அவர் செலுத்துறதே 749. அதுல ரூ. 500 எனக்கே குடுக்கக்கூடிய வருமானம் தான் டைரக்ட் இன்கம். இந்த மாரி எத்தன பேர நம்ம அறிமுகப்படுத்தலாம், அத்தன பேர்ட்டிருந்தும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தான் டைரக்ட் இன்கம். எத்தன பேருங்க அறிமுகப்படுத்தலாம்? நமக்கு தெரிந்த நபர்கள் எத்தன பேர் இருந்தாலும் அவங்கள அறிமுகப்படுத்தலாம். எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா, 10 × 500 ரூ. 5000 இந்த வருமானத்துல மட்டும் கிடைக்கிறது தான் டைரக்ட் இன்கம். அடுத்து மேட்சிங் இன்கம். ரைட், லெஃப்ட்ல ஒரு பெரிய டீம நம்ம வழிநடத்தலாம். ஏன்னா, நம்ம அறிமுகப்படுத்த மாரி அவங்களும் அறிமுகப்படுத்துவாங்க. அதுதான் நேரத்தையும், பணத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லிவரேஜிங்ன்னு சொல்லுவோம். நேரத்தை எப்படி நம்ம நேரடியாக எனக்கு பெரிய ஃபேக்டரி வைக்க முடியாது. ஒரு 10 பேர வேலைக்கு வச்சு சம்பளம் குடுக்க முடியாதுன்னா, இந்த அடிப்படையான இந்த ஒரு ஃபிரான்சைசி சிஸ்டத்த பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம யாருக்கும் கமிட்மெண்ட் இல்ல. யாருக்கும் சம்பளம் குடுக்க வேண்டியதில்ல. ஆனா, அவங்கவங்க தேவைக்காக இந்த மாரி ஒரு சிஸ்டத்த ஃபாலோ பண்ணும்போது, நம்மோட நேரம் பெருக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில மேட்சிங் இன்கம் ரைட், லெஃப்ட் பேர் மேட்ச் ஆகும்போது 5, 5 ஜோடி மேட்ச் ஆனா ரூ. 500, 25, 25 ஜோடி மேட்ச் ஆனா ரூ. 2500 இந்த மாரி 16 லெவல்கள்ல மேட்சிங் இன்கம் மாத்திரம் ரூ. 20 கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஜெனரேஷன் இன்கம். நம்ம நேரடியா அறிமுகப்படுத்துறவங்க எல்லாம் ஜெனரேஷன் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரேஷன் 1ல இருந்து அறிமுகப்படுத்துறவங்க எல்லாம் ஜெனரேஷன் 2. இந்த மாரி 24 ஜெனரேஷன்ல மொத்தமாக அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல நமக்கு ஒரு பங்கு குடுக்குறாங்க. அது ரூ. 259 கோடி வரை நம்ம இத பெறலாம். அதுதான் ஜெனரேஷன் இன்கம். அடுத்து பெர்மனன்ட் மந்த்லி சேலரி. இது என்னங்க? 1000 ஜோடி நம்ம எப்போ டீம்ல 2000 பேர் அசெம்பிள் ஆயிட்டாங்க அப்படின்னா, நமக்கு மாசம் ரூ. 25,000 சம்பளம் தருவாங்க. இதே அடிப்படையில 5000 பேர் எப்ப மேட்ச் பண்றோமோ, அப்ப மாதாந்திர வருமானமாக ரூ. 50,000 கூடுதலாக கிடைக்கக்கூடிய 4வது வருமானம். அடுத்து அட்வர்டைஸ்மென்ட் இன்கம். இது என்னங்க அட்வர்டைஸ்மென்ட் இன்கம்? அது புதுசா இருக்கா அப்படின்னா, பெரிய பெரிய பிராண்டட் நிறுவனங்கள் அவங்களோட நிறுவனத்தையோ, ப்ராடக்ட்டையோ பொதுமக்களுக்கு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா, சினிமா நட்சத்திரங்கள், இல்ல விளையாட்டு வீரர்கள், இல்லோட செலிபிரிட்டி யாரையாவது தான் பயன்படுத்துவாங்க. கோடிக்கணக்கான பணத்த குடுப்பாங்க. டிவிலயோ, பேப்பர்லயோ, வேற ஏதாவது மீடியாலயோ அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அவங்க ரீச் ஆவாங்க. ஆனா, நம்ம லிமோசான் நிறுவனம் ரூ. 1248 செலுத்தி, இங்க யாரெல்லாம் பிசினஸ் பார்ட்னரா இணையறாங்களோ, அவங்க எல்லாத்தையும் பிராண்ட் அம்பாசிடராக கருதி, அந்த அட்வர்டைஸ்மென்ட் இன்கமாக குடுக்கக்கூடிய பணத்த நமக்கே குடுக்குறாங்க. அப்ப என்னங்க, 6 பேரை நேரடியாக ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா ரூ. 20,000 அட்வர்டைஸ்மென்ட் இன்கம். 14 பேரை நேரடியா அறிமுகப்படுத்தினா ரூ. 40,000. இந்த மாரி 7 நபர்கள் நம்ம எப்போ நேரடியாக அறிமுகப்படுத்துறோமோ, ரூ. 20,000, 40,000, 60,000 இந்த மாரி படிப்படியா அதிகரிச்சுட்டே போகும். இது எப்போங்க கிடைக்கும்? டெய்லி ரூ. 20 1000 நாளைக்கு தரக்கூடிய வருமானம் தான் ரூ. 20,000. நீங்க 14 பேரை நேரடியா அறிமுகப்படுத்தினா டெய்லி ரூ. 40, 1000 நாளைக்கு 40,000. இந்த மாரி ஒரு ஸ்பெஷல் இன்கம் அட்வர்டைஸ்மென்ட் இன்கமா கிடைக்கும். ஏன்னா, நம்ம அறிமுகப்படுத்துறதே 6 பேர. 6 பேரும் லிமோசான்ல மாத்திரம் 749 தான் செலுத்துறாங்க. மொத்தமே நம்ம செலுத்துறதே, நம்ம பிசினஸ் பண்றதே ரூ. 4,500 கம்மியா தான். ஆனா, நம்ம நிறுவனம் ரூ. 20,000 அதன் மூலமா குடுக்கக்கூடிய ஏன்னா, இது விளம்பரதாரருக்கான ஒரு பணத்த செலவழிக்க போறாங்க. அந்த பணத்தை நமக்கே குடுக்கிறது தான் அட்வர்டைஸ்மென்ட் இன்கம். அடுத்து ராயல்டி இன்கம். நம்மோட செயல்பாடுகள் 10 பேரை நேரடியா அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா, டீமோட பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில மாதம் கிடைக்கக்கூடிய ராயல்டி குறைஞ்சது ரூ. 500 கிடைக்கும். அதிகபட்சம் ரூ. 5,00,000 கிடைக்கும். நம்மளோட டோட்டல் டீமோட பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில இந்த ராயல்டி இன்கம் கிடைக்கும். அடுத்து ராயல் இன்கம். நம்மோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் 10 பேரை நம்ம நேரடியா அறிமுகப்படுத்தி, நம்மோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் 24 லெவலை தாண்டி போகும்போது, நம்மோட டீம் 200 சைஸாக இருக்கும் பட்சத்துல, நமக்கு ராயல் இன்கம் மாதம் ரூ. 2,000 தரக்கூடிய இன்கம். அடுத்தபடியாக மெயின்டனன்ஸ் லெவல் இன்கம் மாதம் 725க்கு நம்ம அந்த பார்த்த ஸ்டெம் க்ரோ கிரீன் டீ ப்ராடக்ட்டை மாசம் நம்ம வாங்கிக்கலாம். ரூ. 725 குடுத்து வாங்கிக்கலாம். அல்லது ரூ. 1000 அப்படிங்கிறத மெயின்டனன்ஸ் மந்த்லி மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு 15 விதமான தொடர்ந்த நிகழ்வு, அதாவது மாசம் ரூ. 1000 வீதம் 15 மாசத்துக்கு ரூ. 15,000 செலுத்தணும்னா, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2யும் பண்ணும்போது லெவல் இன்கம் ரூ. 100 கிடைக்கும். டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் ரூ. 200 மாதம் கிடைக்கக்கூடிய வருமானமாக மெயின்டனன்ஸ் லெவல் இன்கம் இருக்கு. ரிவார்ட் பெர் மந்த் அந்த மாதிரி தொடர்ந்து ரூ. 1000 செலுத்தி நம்ம தொடர்ந்து மெயின்டனன்ஸ் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு 4 லக்கி ட்ரால ரிவார்டு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 15 மாதங்களுக்கு 60 லக்கி ட்ரால கார்கள் வர பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த வருமானம் டைரக்ட் ஸ்பான்சர் ரிவார்ட். நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேரா இருந்தாங்கன்னா, 10 பேருக்கு ஏதாவது ரிவார்ட் பெர் மந்த்ல ஒரு வாரத்துக்கு ஏதாவது ஒரு லக்கி ட்ரால ஒரு கார் விழுந்துச்சு, ஒரு பைக் விழுந்துச்சு, இல்ல ஒரு மிக்ஸி விழுந்துச்சு, ஒரு குக்கர் விழுந்துச்சு, இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் விழுந்துச்சு, ஒரு ஐஃபோன் விழுந்துச்சுன்னா, அந்த பரிசு நமக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் டைரக்ட் ஸ்பான்சர் ரிவார்ட். அடுத்து ஆல் மெம்பர்ஸ் ரிவார்ட்.
நிறுவனத்தில் 1,00,000 நபர்கள் நம்மளை மாதிரி இணையும் போது அந்த 1,00,000 நபர்களில் லக்கீடால 11,000 நபர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கிடைக்கும். எப்போல்லாம் 1,00,000 நபர்கள் இணைகிறாங்களோ அப்போ ஒரு லக்கீடால ஒரு 11,000 பேருக்கு பரிசு கிடைக்கும். 9 பேரில் ஒருத்தருக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பரிசுகள் பார்த்தோம் அப்படின்னா 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஃபார்ச்சூனர் கார்ல இருந்து படிப்படியாக 25 கார், 25 டூ வீலர், 25 இந்த மாதிரி ஐஃபோன்லேருந்து பல்வேறு விதமான பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இணைந்த ஒரு நபரே 50 லட்ச ரூபாய்க்கு கார் பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கானா நிச்சயமாக பரிசு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 3 விதமான இன்கம். நம்ம மாதம் நம்மளோட வேலெட்டில் இருக்கக்கூடிய பணம். இந்த பேமெண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா மாதம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி கணக்கீடு செய்து ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஒவ்வொரு சம்பாத்தியத்திலும் 50% நம்ம பேங்க்கில் கிரெடிட் ஆகக்கூடிய மை வேலெட்டை கிரெடிட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் கார்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கார்டில் 50% கிரெடிட் ஆகும். இந்த 50% கிரெடிட் ஆகக்கூடிய அந்த கார்டில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம மஞ்சள் தூளிலிருந்து எப்போ வேணாலும் என்ன ப்ராடக்டாக நம்ம ஆர்டர் பண்ணால் நம்ம வாங்கி கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. இப்போ நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் வாங்கக்கூடிய வசதி இருக்குது மிக விரைவில். இந்த 2026 ஜனவரியில் நம்ம ஊரில் நடந்து போகக்கூடிய கூட நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய வாய்ப்பை நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க்கில் நம்ம உருவாக்க போகிறோம். அந்த மாதிரி மாதம் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 3 விதமான இன்கம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடியவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுலேருந்து 10%, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற 3 லெவல்களையும் அவங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துலேருந்து டெய்லி 30,000 ரூபாய் நமக்கு கூடுதல் வருமானமாக மாதம் 9 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அடிப்படையில் ரீபர்ச்சேஸில் 3 விதமான இன்கம். இறுதியாக 15ஆவது வருமானம் பொனான்சா. இந்த பொனான்சா அப்படின்னா சிறப்பு பரிசுகள் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வியாபாரத்தை ஊக்குவிப்பதற்காக சிறப்பு பரிசுகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தீபாவளிக்கு சிறப்பு பரிசுகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 பேர் மேட்ச் பண்ணால் நெக் பேண்ட், 25 பேர் மேட்ச் பண்ணால் ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கு அடுத்தபடியாக 50 பேர் மேட்ச் பண்ணால் இயர்பட்ஸ், இந்த மாதிரி லேப்டாப்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து படிப்படியாக பைக்லேருந்து கார்கள் வர பரிசுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வருகின்ற 28ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பொசிஷன் நம்ம அட்டைன் பண்ணுறோமோ அதை சிறப்பு பரிசுகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது எளிதான ஒரு வியாபாரத்தில் 749 ரூபாயில் ஒரு 350 கோடி ரூபாய் படிப்படியாக, இது உடனடியாக பணக்காரக்கூடிய திட்டம் இல்லை, இது ஒரு பிஸ்னஸ். ஒரு 100 கோடி ரூபா போட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணார்னா அவர் என்ன பண்ணுவாரோ, ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டுவார், இபிபி கனெக்ஷன் வாங்குவார், இந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுவார், அடிப்படையாக அவரோட சிஓவை அப்பாயின் பண்ணுவார், ஜிஎம்ஐ அப்பாயின் பண்ணுவார், மேனேஜரை அப்பாயின் பண்ணுவார், சூப்பர்வைசரை அப்பாயின் பண்ணுவார். இந்த மாதிரி என்னென்ன பண்ணுவாங்களோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு 3 மாதம் தொடர்ந்து அந்த சிஸ்டம் வேலை செய்தான்னு கண்காணிப்பாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே முதலீடு போடலை, அதே வேலைப்பாடுகளை செய்தோமானால் நிச்சயமாக ஒரு 3 வருடத்துலேருந்து 5 வருடங்களில் ஒரு செல்வந்தரான ஒரு வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தான் நம்ம லிமோசான் மூலமாக ஒரு 15 விதமான வருமான வழிகளில் நம்ம பார்த்தோம். அடுத்து ஃபின்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம். ஃபின்டாஸ் அப்படின்னா என்னங்க அப்படின்னா எளிமையான ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம். அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நிமிடத்தில் நான் நிறைவு செய்கிறேன். இது டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னங்க, 2016க்கு முன்பாக நம்ம பண்ணிட்டு இருந்த வேலைகள்லாம் மேனுவலாக செஞ்சுட்டு இருந்தோம். நான் ஒரு எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் பண்ணணுமா, எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸில் போய் நான் இபி பில்லை லைனில் நின்று நான் பே பண்ணுவேன். நான் ஒரு ரீசார்ஜ் பண்ணணுமா மொபைலுக்கான ஒரு கடைகள் இருக்கும், அங்கே போய் நான் ரீசார்ஜ் பண்ணுவேன், பணம் கொடுப்பேன், ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நான் ஒரு ஹோட்டல் புக் பண்ணணுமா, ஹோட்டலில் போய் நேரடியாக ரிசப்ஷனில் போய் பணம் கொடுப்பேன். இது எல்லாமே படிப்படியாக மாறி இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு. அதுக்கு அடிப்படையில் என்ன காரணம், நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் வேலெட்ஸ் நிறைய உருவாச்சு. நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இப்படி பல்வேறு விதமான வேலெட்டுகள் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எல்லா விதமான செயல்பாடுகளும் நம்ம ஆன்லைனில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிறந்த களம் தான் ஃபின்டாஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஃபின்டாஸ் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வளர்ந்த ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா அப்படின்னா இல்லை. இது எதிர்காலத்தில் 2026 மட்டும் இந்த ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான களம் இந்தியாவில் எவ்வளோ பெரிய வால்யூம் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 300 லட்சம் கோடிக்கான வியாபாரம் நடக்கு. அதில் குறிப்பாக ரீசார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆன்லைனில் போய் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு சின்னதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ரீசார்ஜோட யுட்டிலிட்டி, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைப்பாடுகள் மாத்திரம் 10 லட்சம் கோடிக்கு இந்தியாவில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி படிப்படியாக ஒரு காமர்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பொருட்களை வாங்குறோம் இல்லைங்களா, 40 லட்சம் கோடிக்கு ஆன்லைனில் பேமெண்ட் நடக்கு. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக ஒரு 300 லட்சம் கோடிக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான இண்டஸ்ட்ரி தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம்.
ஸோ நம்ம கூகுள் பேவை பயன்படுத்தியிருக்கோம். அதற்கு பதிலாக நம்ம ஃபின்டாஸை ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வரும். கூகுள் பேல கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிளாட்ஃபார்ம் ஃபீயை பிடிக்க துவங்கிட்டாங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா, எடுத்துக்காட்டாக ஒரு ரூ. 349 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, அவங்க ரூ. 2.90 கூடுதலாக பிடிக்கிறாங்க. அதனால நம்ம ஃபின்டாஸ்க்கு மாறணும். ஃபின்டாஸில் பிளாட்ஃபார்ம் ஃபீ கிடையாது. இங்கே கேரண்டீட் கேஷ்பேக் இருக்குது. நீங்கள் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ போய் பண்ணீங்கன்னா, ஏதோ ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க. அந்த வவுச்சரை நம்ம வாழ்நாளே பயன்படுத்த முடியாது. இங்கே என்னென்னா கேரண்டீட் கேஷ்பேக் கொடுக்காங்க. 2% ரூ. 349 ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணார்னா ரூ. 6.98 அவருக்கே கிடைக்கக்கூடிய பணமாக மாறி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வேலைப்பாடுகளும் இங்கே பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாமா? பணத்தை வளர்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ட்ரேடிங் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருக்குது. இது மாதிரி படிப்படியாக எக்கோ சிஸ்டம்னு சொல்லுவோம். எல்லா விதமான வேலைப்பாடுகளுக்கும் ஒரே ஆப்பாக இருந்தால் எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபின்டாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஃபின்டாஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம செலுத்திய அந்த 1248ல் $499 இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டில் 19 விதமான வருமானங்களில் $150 கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போது $499 செலுத்தி ஃபின்டாஸை என்ன பண்ணணும்? நம்மளோட பெயர், முகவரி, நம்மளோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நம்ம கேஒய்சி கொடுத்தோம்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபின்டாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணால் இதை பயன்படுத்தலாம். எப்படி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நம்ம லிமோசானில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோமோ அதே ஜீனியாலஜியில் இங்கே நம்ம டூப்ளிகேட் பண்ணி இவங்களோட அறிமுகத்தை இங்கே செய்யலாம். இதை செய்வதன் மூலமாக 19 வருமானம் கிடைக்கும். ரொம்ப எளிமையான வருமானம் தான். முதல்ல பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் யூட்டிலிட்டி. நான் ரீசார்ஜ் மாதிரி இபி பில் மாதிரி படிப்படியாக பண்ணுறேங்க. அதுக்கு ஏதாவது கிடைக்குமாங்க? ஆனால் 2% கிடைக்கும். ஒரு வீட்டில் 3 மொபைல் 4 மொபைல் இருக்குது. 4 மொபைலில் ஒரு ₹1000 ரீசார்ஜ் பண்ணுறோம்னா மாதம் எனக்கு ₹20 லாபம் கிடைக்குது. அது இல்லாமல் பிளாட்ஃபார்ம் ஃபீ அங்கே ஒரு ₹7 எனக்கு வேஸ்ட்டாக போகாது. ஸோ ஒரு ₹30 அடிப்படையில் ஒரு சின்ன பணமாக கிடைக்குது. இது மாதிரி நிறைய யூட்டிலிட்டி இருக்குது. நிறைய யூட்டிலிட்டி பண்ணால் ஒரு ₹100 மிச்சமாகுதுன்னா ஏன் இந்த வேலையை செய்யக்கூடாது? ஃபஸ்ட்டு செல்ஃப் கமிஷன், செல்ஃப் கேஷ்பேக் நம்மளுக்கு கிடைக்குது. நான் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி ரீசார்ஜ்லேருந்து எல்லாம் அடிப்படையில் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுலேருந்து 1% எனக்கு கிடைக்குது. இது ஸ்பான்சர் யூட்டிலிட்டி கமிஷன். இது 2வது வருமானம். 3வது ஸ்டார்ட் அப் போனஸ். இது என்னங்க? நான் செலுத்திய ₹499 இல்லைங்களா? அந்த ₹499க்கு எனக்கு டெய்லி 0.4% அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் டெய்லி செல்ஃப் ஸ்டார்ட் அப் போனஸாக ₹1.99 கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். மாதத்துக்கு கால்குலேட் பண்ணால் ₹60 கிரெடிட்டாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா ₹720 கிரெடிட் ஆகும். இது என்ன நாங்கள் பண்ணலாம்? ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இபி பில் பே பண்ணிக்கலாம், ஃபாஸ்டாக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை பேங்க்குக்கு வேணுமா ₹500 வந்ததுன்னா பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லி செல்ஃப் ஸ்டார்ட் அப் கமிஷனாக நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய பணமாக இருக்கும். 3வதாக நான் நேரடியாக இந்த ₹499 கொடுத்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறோம் இல்லையா? எனக்கு ஸ்பான்சர் போனஸாக ₹100. எப்படி லிமோசானில் 749க்கு ₹500 கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஃபின்டாஸில் ₹499க்கு ₹100 எத்தனை பேரை அறிமுகப்படுத்துறாலும் எனக்கு ₹100 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ₹499 அவங்க டெய்லி மாதத்துக்கு ₹60 டெய்லி ₹1.99 வாங்கிட்டு இருக்காங்களா? அதற்கு இணையாக எனக்கு டெய்லி அவங்களோட ₹2க்கு எனக்கு 50 காசு கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு ₹15 கிடைக்கும். எத்தனை பேர் அறிமுகப்படுத்துகிறோமோ அத்தனை பேர்ட்டேருந்தும் 15 ஒரு மாதம் கிடைக்கிறது தான் ஸ்டார்ட் அப் போனஸ். அடுத்து மெயின்டைன் போனஸ். இது என்னங்க? கிடைக்கக்கூடிய கமிஷன். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்ம ஒரு மெயின்டைன் வேலெட் அப்படிங்கிற மெயின் வேலெட்டில் எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த வச்சிருக்கக்கூடிய தொகைக்கு டெய்லி 0.08% கிடைக்கும். ஸோ நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அங்கே வச்சுக்கலாம். இல்லை பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் போக நம்ம ஏதோ பணம் வச்சுருந்தோன்னு வைங்களேன், அந்த பணத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோம்னா எவ்வளோ பணம் வச்சுருக்கோமோ அதுக்கு 0.08 அப்படின்னு என்னங்க? மாதம் ₹2.40 லாபம் கிடைக்கும். இதே மாதிரி நான் நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த தொகைக்கு 0.02%, மாதம் 0.6%. இது மாதிரி டோட்டல் டீம், என்னோட டீம் படிப்படியாக ஒரு வருஷத்தில் வளர்ந்து ஒரு 10,000 பேர் 50,000 பேர் இருக்கான்னு வைங்களேன். இந்த 50,000 பேரும் இந்த மெயின் வேலெட்டில் ஏதாவது ஒரு பணம் ₹100, ₹500, ₹1000, ₹2000, ₹5000 வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன். இந்த மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு இருக்கோ அதுக்கு 0.6 கிடைக்கும். மாதம் 0.6னா எக்ஸாம்பிள் ₹1 கோடி வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன். மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ₹1 கோடி வச்சுருந்தாங்கன்னா எனக்கு மாதம் ₹60,000 கிடைக்கக்கூடிய வருமானம் தான் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த்லி டீம் மெயின்டெனன்ஸ் போனஸாக கிடைக்கும். அடுத்த வருமானம் சேவிங்ஸ் ட்ரேடிங்ஸ் அப்படிங்கிற நம்ம சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுவதற்கான அடிப்படையான ஒரு சிஸ்டமை ஃபின்டாஸில் வச்சுருக்காங்க. ₹100 சேமிக்கலாங்க. ₹100, ₹200, ₹300, இல்லை டெய்லி ₹100, இல்லை வாரத்துக்கு ஒரு ₹100, வாரத்துக்கு ₹500, எவ்வளவு பணம் சேமிக்க முடியுமோ சேமிக்கலாம்.
இந்த சேமிக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளோ இருக்கோ அதுக்கு டெய்லி 0.4% தர்றாங்க. மாதத்துக்கு 12 ரூபா தராங்க. 12%. எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1000 ரூபா வச்சுருந்தோம்னா 12% 120 ரூபா லாபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேவிங்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த சேவிங்ஸுக்கும் நமக்கு லாபம் தரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதான் இந்த சேவிங்ஸ் ட்ரேடிங் வேலெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய டெய்லி செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போனஸாக கொடுக்குறாங்க. நான் நேரடியாக அறிமுகப்படுத்துகிறேன் இல்லைங்களா, அந்த அறிமுகப்படுத்துகிறவங்க ஒரு 1000 ரூபா சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், எனக்கு 5% கிடைக்கும். 1000 ரூபா பண்ணும்போது 50 ரூபா. ஒருவேளை அவங்க 10,000 பண்ணாங்கன்னா எனக்கு 500 ரூபா. இல்லை ஒரு 100 ரூபா பண்ணாங்க. இப்படி அவங்க எப்பெல்லாம் அந்த சேவிங்ஸ் வேலெட்டுக்கு பணத்தை கொண்டு போகிறாங்களோ ஒவ்வொரு முறையும் எனக்கு ஸ்பான்சர் போனஸாக 5% கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க மொத்தமாக எவ்வளவு நேரடியாக அறிமுகப்படுத்தும் நபர்கள் இந்த சேவிங்ஸ் ட்ரேடிங் வேலெட்டில் வச்சுருக்காங்களோ அதுக்கு எனக்கு டெய்லி 0.1% கிடைக்கும். அவங்களுக்கு 0.4 கிடைக்கும், எனக்கு 0.1 கிடைக்கும். எக்ஸாம்பிளாக 1,00,000 ரூபா மொத்த டீம் வச்சுருக்காங்க அப்படின்னா எனக்கு டெய்லி 100 ரூபா, மாதத்துக்கு 3000 கிடைக்கும். 1 கோடி ரூபா வச்சுருந்தாங்கன்னா டெய்லி மாதம் 3 லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்க இந்த வாய்ப்பு. அடுத்து ஸ்பான்சர் போனஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்பான்சர் போனஸ் அப்படிங்கிறது 499 ரூபாய்க்கு இந்த மாதிரி வருமானம் கிடைக்கும். அடுத்தடுத்த வருமானம் நம்ம பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் 4 டாப்அப் இருக்குது. இந்த டாப்அப் பண்ணும்போது நம்மளுக்கு நேரடி வருமானமாக ஸ்பான்சர் மூலமாக 1000 ரூபா நம்ம டீமில் ஒருத்தர் டாப்அப் பண்ணார்னா நமக்கு 200 ரூபா கிடைக்கும். 2000 ரூபா டாப்அப் பண்ணார்னா 1000 ரூபா கிடைக்கும். 5000 ரூபா டாப்அப் பண்ணால் 2500 நமக்கே கிடைக்கும். 10,000 ரூபா டாப்அப் பண்ணார்னா 5000 நமக்கே கிடைக்கக்கூடிய வருமானம் தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்பான்சர் போனஸ். அடுத்த வருமானம் டீம் கிரியேஷன் போனஸ். இது என்னங்க, நேரடியாக 10 பேரை நம்ம எப்போ அறிமுகப்படுத்தி முடிச்சிடணும் அந்த நாள்லேருந்து டெய்லி 20 ரூபாய் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அப்போ மாதத்துக்கு எவ்வளோங்க கிடைக்கும்? 30 நாள்னா 600 ரூபா. 10 பேரை அறிமுகப்படுத்திட்டோம்னா மாதம் 600 ரூபா தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதுதான் டீலக்ஸ் போனஸ். இதே அடிப்படையில் நான் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த 10 பேரும் 2வது லெவலில் மொத்தமாக 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு லக்ஸரி போனஸ் கிடைக்கும். இது டெய்லி 50 ரூபாய், மாதத்துக்கு 30 நாளைக்கு 1500 ரூபா கிடைக்கும். இதுவும் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போது நம்ம டீமில் மொத்தமாக 111 பேர் என்னையும் சேர்ந்து 10 பேரை நான் நேரடியாக அறிமுகப்படுத்துகிறேன். அந்த 10 பேர் 100 பேர் ஆகிட்டாங்கன்னா 111 பேராக நம்ம எப்போ மாறுறோமோ மாதத்துக்கு 2100 ரூபாய் இந்த லக்ஸரி மற்றும் டீலக்ஸ் போனஸில் மட்டும் கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்குது. அடுத்த வருமானம் ஜென்ரேஷன் வருமானம். 5 லெவல் சப்ஸ்கிரிப்ஷன் போனஸ், 10 லெவல் ஜென்ரேஷன் போனஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு 5 லெவல் போனஸில் மாத்திரம் 10 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். 10 லெவல் ஜென்ரேஷன் போனஸில் மாத்திரம் ஒரு 11 கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக சம்பாதிக்கலாம். ஒரு இல்லிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னா 10 லெவல்களில் எவ்வளோ பெரிய டீம் இருக்கோ அவ்வளோ பெரிய டீமும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுலேருந்து 1% எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தான் 10 லெவல் ஜென்ரேஷன் போனஸ். 5 லெவல் சப்ஸ்கிரிப்ஷன் போனஸ் அப்படின்னா நம்ம 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் டாப்அப் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு டாப்அப்லேருந்து 5 லெவல்களுக்கு 1000 ரூபா டாப்அப் பண்ணால் நமக்கு 25 ரூபா, 50 ரூபா. 2000 ரூபா டாப்அப் பண்ணால் 100 ரூபா, 5000 டாப்அப் பண்ணால் 250 ரூபா, 10,000 டாப்அப் பண்ணால் 500 ரூபா. இந்த மாதிரி 5 லெவலுக்கு நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் டாப்அப் பண்ணும்போது இங்கே 50 ரூபாய், 100 ரூபாய், 250 ரூபா, 500 ரூபா 5 லெவலில் கிடைக்கக்கூடிய வருமானம் தான் 5 லெவல் சப்ஸ்கிரிப்ஷன் போனஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த 3 வருமானம் தான் பைனரி இன்கம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்கம். எப்படி அங்கே ஒரு 20 கோடி ரூபா லிமோசானில் சம்பாதிக்கலாம் பார்த்தோம்னா அதே மாதிரி இங்கே பைனரியில் 10 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். அதே அடிப்படை தான். 5 பிவி பேர் மேட்ச் பண்ணும்போது 500 ரூபாய், 25 பிவி பேர் மேட்ச் பண்ணும்போது 2000 ரூபாய், 50 பிவி பேர் மேட்ச் பண்ணும்போது 2500 ரூபாய், 100 பிவி பேர் மேட்ச் பண்ணும்போது 5000 ரூபாய். இப்படி 16 லெவல்களில் 10 கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பைனரி இன்கம். இந்த பைனரிக்கு ஈக்குவலண்டாக ரிவார்டு கிடைக்கும். என்னங்க ரிவார்டு? சின்னதாக ஏதாவது தருவாங்களா அப்படின்னா இல்லை. 16 லெவல்கள்லையும் ஒவ்வொரு பைனரி இன்கம் நம்ம வாங்கும் போதும் எக்ஸாம்பிள் 500 ரூபா வாங்கினோம்னா அதுக்கு ஈக்குவலண்டாக ஒரு நெக் பேண்டு தருவாங்க. 2000 ரூபாய் வாங்கினோம்னா அங்கே ஒரு ஏர்பட்ஸ் தருவாங்க. 2500 ரூபா வாங்கினோம்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தருவாங்க. 5000 ரூபாய் பைனரி வருமானம் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக அங்கே ஒரு லேப்டாப் பிசி தருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம 10,000 ரூபா வாங்கினோம்னா ஒரு டேப்லெட் பிசி தருவாங்க. இந்த மாதிரி படிப்படியாக 6 விதமான கார்கள் பரிசு இருக்குது. 2 2 வீலர் இருக்குது. ஒரு 2 பெட்ரூமோட ஃப்ளாட் இருக்குது. 4 பெட்ரூமோட லக்ஸரி ஃப்ளாட் இருக்குது. ஒரு பங்களா ஹவுஸ் இருக்குது. இந்த மாதிரி மொத்தமாக நம்ம ரிவார்டு மாத்திரம் 10 கோடி ரூபாய்க்கு தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து லாஸ்ட்டு வருமானம் பெர்மனண்ட் மந்த்லி சேலரி. இது என்னங்க, 500 பிவி பேர் மேட்ச் பண்ணோம்னா 25,000 சம்பளம். மேனேஜர் பொசிஷனும் 25,000 சம்பளம் கிடைக்கும். 5000 பிவி பேர் மேட்ச் பண்ணோம்னா டைரக்டர் பொசிஷனும்
மாதம் மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ 19 எளிமையான வருமானங்கள். ஒரு பெரிய கடினமான வேலையெல்லாம் இல்ல. ஒரு ரூ. 1248 முதலீட்டுல இன்னைக்கு இவ்வளோ பெரிய வருமான வாய்ப்பு ஒரு தொடர்ந்த டீமை வழிநடத்துதல் மூலமாக. சரியா சொல்லணும் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில நான் ஒரு பெட்டி கடை வைக்கிறேன். நீங்க பெட்டி கடை வைக்கணும்னா கூட ஒரு ரூ. 5,00,000 தேவை. அந்த ரூ. 5,00,000 பெட்டி கடை வைக்கக்கூட நான் தான் முதலாளியா இருந்தா கூட, காலையில 6 மணிக்கு திறக்கணும். நைட்டு 10:30க்கு க்ளோஸ் பண்ணா எனக்கு ஒரு ரூ. 1000 ரூ. 1,500 கிடைக்கும். அதுல என்னோட உறவினர்கள் யாராவது பங்கு பெற முடியுமா? என்னோட நண்பர்கள் யாராவது பங்கு பெறுமானம்னு பங்கு பெற முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைப்பாடு இருக்கு. இங்க என்ன நடக்கும்? எல்லாரோட அறிவும், எல்லாரோட பணமும், எல்லாரோட முயற்சியும், எல்லாரோட உழைப்பும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் லிவரேஜ்ன்னு சொல்றோம். நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு இருக்கு. பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் இந்த மாரி எல்லாரோட கலவையான உழைப்பு ஒரே இடத்துல கிடைக்கும். அதுதான் அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு கூட்டு முயற்சியில தமிழ்ல அருமையா சொல்லலாம். "ஊர் கூடி தேர் இழுத்தால் நிலை வந்து சேரும். நம் மனமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் துன்பம் கவலை நீங்கும்னு" சொல்லுவோம். அந்த மாரி குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லா விதமான நம்மளுக்கு கவலைகளுக்கும், துன்பத்துக்கும் என்னங்க காரணம்? அடிப்படையில பணம் தான். அந்த பணம் தான் பிரதானமா இருக்கு. ஸோ அந்த செல்வந்தமான ஒரு வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு வருட உழைப்பு. நீங்க வேலைக்கு போயிட்டுருங்க, பிசினஸ் பண்ணிட்டுங்க, தொடர்ந்து அந்த உயர்வா செய்துட்டு இருக்கு. கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில கவனமா செயல்பட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக ஒரே ஒரு வருடத்தில நம்ம குடும்பத்த செல்வந்த ஒரு குடும்பமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணம் சிறப்பா பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க எதிர்காலத்துக்கான உறுதி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, எனக்கு போதுமான பணம் இருக்கு. பணத்த பெருக்கணுமா? ஃபின்டாஸ் இருக்கு. ஒரு ரூ. 1,00,000 நம்மோட சேவிங்ஸ் வாலெட்ல போட்டோம் அப்படின்னா, மாசம் ரூ. 12,000 கிடைக்குது. டெய்லி ரூ. 400 கிடைக்குது. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவ வித்ட்ரா பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ எல்லாருக்குமான ஒரு களமா இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, உங்களோட அழைத்த நண்பர்களை உடனடியாக இன்றே தொடர்பு கொள்ளுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு